பிள்ளைகளே பாருங்க, வாய்மொழி விடையளிப்போம். வாய்மொழி விடை, வாயால தான் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் தான் வாயால விட சொல்ல போய். படத்துல பாருங்கள், ஒரு மேசை இருக்கிறது, அதுல பூச்சாடி உள்ளது, பந்து உள்ளது, புத்தகம் உள்ளது, மெழுகுதிரி உள்ளது, பேனா உள்ளது. மேசைக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? பொம்மை குட்டி இருக்கு. மேசைக்கு பின்னாலே என்ன இருக்கு? கார்ட்போர்ட் பெட்டி இருக்கு. இந்த படங்களை அவதானியுங்க. ஓகே, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் கேள்வி. பூச்சாடி எங்கே உள்ளது? சொல்லுங்க பாப்போம். பூச்சாடி எங்கே உள்ளது? அம்மாட்ட விடைய டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பூச்சாடி மேசைக்கு மேலே உள்ளது. சரியான விடைய சொன்ன குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் அம்மா வாங்கி கொடுக்கணும். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. கார்ட்போர்ட் பெட்டி எங்கே உள்ளது? கார்ட்போர்ட் பெட்டி எங்கே உள்ளது? கவனிங்கோ, கார்ட்போர்ட் பெட்டி எங்க இருக்கு என்று சொல்லி அம்மாவுக்கு நீங்க சொல்லுங்க விடைய. அம்மா அது சரியான விடையா இருந்தா அம்மா உங்களுக்கு கட்டிக்காரி. கையில 5 அடியுங்க பிள்ளைக்கு. 5 அடிச்சுட்டு பிள்ளைங்க அடுத்த இன்னும் ஒரு மைலோபால் பரிசு. முதல் 2வது கேள்வி சொன்னது. ஈனா கேள்வியை பாருங்க. பூனை எங்கே உள்ளது? பூனை எங்க இருக்குன்னு பாருங்க. அம்மாவுக்கு பார்த்து சொல்லுங்க எங்க இருக்குண்டு. ஓகே, பூனை மேசையின் கீழே உள்ளது. அப்ப பூனை எங்கே உள்ளதுன்னு சொல்லி சரியான விடைய அம்மாவுக்கு சொன்ன பிள்ளைக்கு இன்னும் ஒரு பெண் ஒன்று அம்மா வாங்கி கொடுக்கணும், 3வது பரிசு. அடுத்தது என்ன கேள்வி. மேசைக்கு அருகில் என்ன உள்ளது? மேசைக்கு அருகில், மேசைக்கு அருகில் என்ன இருக்குன்னு பாருங்க. உங்களோட கண்ணுக்கு பாருங்க. மேசைக்கு பக்கத்திலேயா, கிட்டவா, அருகில என்னாவது தெரியுதா? பாருங்க, மேசைக்கு அருகில என்ன இருக்கு? மேசைக்கு மேல இல்ல, மேசைக்கு அருகில். அருகில் என்ன இருக்கு? அம்மாக்கு சொல்லுங்க. பொம்மைக்குட்டி. பொம்மைக்குட்டி இருக்கு. மேசைக்கு அருகில் பொம்மைக்குட்டி உள்ளது. ஓகே, அதுக்கும் அம்மா பரிசு வழங்கணும், ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கணும். அடுத்து ஏனா கேள்வியை பாருங்க. மேசைக்கு கால்கள் எத்தனை? மேசைக்கு எத்தனை கால் இருக்குன்னு சொல்லி பாருங்க. உங்களோட வீட்டுல இருக்கிற மேசையிலையும் தொட்டு பார்க்கலாம், இந்த மேசையிலையும் தொட்டு பார்க்கலாம். அம்மாக்கு எண்ணி சொல்லுங்க கட்டிக்காரே. ஓகே, எண்ணி போச்சு. சரி, அம்மாக்கு சொன்னா பாருங்க. 1 2 3 4 4 கால்கள் உள்ளது. என்னென்று விட சொல்லணும்? 4 கால்கள் உள்ளது. இதையும் சரியான விட பிள்ளை சொன்னால் அம்மா அதுக்கும் பரிசு வழங்கும். பூச்சாடியில் உள்ள பூக்கள் எத்தனை? சரி, பிள்ளைக்கு இது ஒரு ரிஸ்கான கேள்வி. பூச்சாடியில உள்ள பூக்கள் எத்தனை? எண்ணுங்கோ, அழகா எண்ணுங்கோ. எத்தனை பூச்சாடியில எத்தனை பூக்கள் இருக்குன்னு சொல்லி 1 2 எண்ணி போட்டு அம்மாட்ட சொல்லுங்க அப்படிய. ஓகே, சொல்லி முடிய பாருங்க. 1 2 3 4 4 பூக்கள் உள்ளது. அப்ப அம்மாக்கு சரியான விடை எத்தனை குழந்தை சொன்னது? 3 விட சரியா சொன்ன குழந்தை கெட்டிக்காரி. 5 விடை சரியா சொன்ன குழந்தை ஆரோக்கியமான கெட்டிக்காரி. முழுது கேள்விக்கும் சரியான விடை சொன்ன குழந்தை பிரில்லியண்டான குழந்தை. எல்லாரும் அம்மா ஒருக்கா கைதட்டி விடுங்கோ, நல்ல பரிசை வழங்கும். பாடத்தை நிறைவு செய்வோம், தொடர்ந்து கற்போம். நன்றி.